மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு கடலூர்ல வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்தேன். ஒரு நல்ல ஒரு சந்திப்பு. தொகுதி மக்களுக்கு, அதாவது விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு வேண்டிய அனைவற்றையும் அவருக்கு விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அவருமே ரொம்ப கன்சர்னா அதை எடுத்துக்கிட்டாரு. இது எல்லாமே அவருடைய இதுக்கு தகுந்த பிரகாரம் உடனடியாக நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் கவர்மெண்ட் முடிவெடுக்கணும், அது நான் வந்து சட்டசபையில முதல்வரையும் அவைத்தலைவரையும் சந்தித்து நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றதை சொன்ன அவரும் அது ரொம்ப நாள் இருக்கு, அது கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, விருதாச்சலம் முழுக்க கால்சியம் டெபாசிட்னால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறதுனால கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கோம். எந்த தொழிற்சாலைகளுமே இல்லை விருதாச்சலத்துல, அதனால இருக்கின்ற அந்த பீங்கான் தொழிற்சாலையை மேம்படுத்தி அதன் மூலம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் அதே போல அந்த காலேஜ் இன்னும் மேம்படுத்தணும்னு நான் கேட்டிருக்கேன். அப்புறம் மரவள்ளி கிழங்கு, சோளம் இது போன்றவை விளையிறதுனால அந்த மரவள்ளி கிழங்கை ஒட்டி ஒரு தொழிற்சாலையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பேருந்து வசதி, ரோடு, லைட்டு, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் தொகுதி முழுக்க இருக்கின்ற இடங்களுக்கு கேட்டிருக்கோம். பட்டா நிறைய ஊர்ல கிடையாது, அந்த பட்டா வந்து உடனடியாக வழங்கணும்னு நான் கேட்டிருக்கேன். அதை உடனடியாக செய்யறேன் அப்படின்னு அவரு ஏற்றுக்கொண்டார். இது போன்று அப்புறம் விருதாச்சலம் அப்படின்னாலே விருதகிரீஸ்வரர், அது வந்து மிக பிரசித்தி பெற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோவில். திருவண்ணாமலை மாதிரி அது ஒரு ஆன்மீக சுற்றுலாத்துறையாக மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். கண்டிப்பா அதுவும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பௌர்ணமி நேரத்துல அந்த கோவிலை சுத்தி ஒரு கிரிவல பாதையும் அதுக்கு வேண்டிய டாய்லெட் வசதி, தெரு விளக்குகள், குடி தண்ணீர் இது போன்றது வேணும்னு கேட்டிருக்கு. கண்டிப்பா பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செய்கிறோம் என்று ஆட்சியர் சொல்லியிருக்காரு. அதனால மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு அவரை சந்தித்தது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ஸ் வரும்போது நான் வரேன், மற்ற நேரங்களில் எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து கலந்து கொள்வார் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இது போன்ற ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் அவருடன். பிரதான பிரச்சனையா வந்து குடிநீர்ல வந்து கால்சியம் கலந்ததுனால கிட்னி பாதிப்பு இருக்குன்றீங்க. எவ்வளவு பேர் இருக்கிறது தொகுதியில் ஏதாவது ஆய்வு பண்ணப்படுதா? குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்கு சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்படுறதா? நீங்க தலைநகரமா கேட்கிறீங்க, அங்க மருத்துவமனையே சரியில்லைன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சம்பந்தமா புகார் கொடுத்தீங்க. ஆமா, மெயின் வந்துங்க அங்க அந்த கால்சியம் டெபாசிட் இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரு 10-20 வில்லேஜஸ்ல அந்த பாதிப்பு இருக்கு. ஸோ நான் நேரடியாகவும் போய் ஆய்வு செய்தேன். நிலத்தடி நீரை எடுத்தும் அங்கே ஆய்வு செய்தோம். அதில் இருக்கிறது உறுதியாகப்பட்டிருக்கிறது. அது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியரிடம் சொன்ன அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வருது, உடனடியாக கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் அங்கே நடக்குதுங்க. அந்த பேஷண்ட்ஸையும் நான் போய் பார்த்தேன். அதுக்கு வேண்டிய ஸ்கேன் மெஷின்ஸு, அதே போல அந்த டயாலிசிஸ் மெஷின்ஸ் இன்னும் நிறைய வேணுன்றதும், ஆர்ஓ வாட்டர் எங்க பார்த்தாலும் ஆர்ஓ வேணும்னு கேட்டிருக்கோம். அது வந்து ஃபில்டர் ஆகி வரும்போது அட்லீஸ்ட் அந்த பாதிப்புகள்லாம் குறைக்கலாம். இந்த எல்லாமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். குடி தண்ணீரை பற்றி நிறைய கிராமங்கள்ல தண்ணீர் இல்லாத இடங்களுக்கெல்லாம் வந்து டேங்க்ஸ் அமைத்து கொடுத்து குடி தண்ணீரையும் தரணும்னு சொல்லியிருக்கோம். என்எல்சியை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவுக்கு என்எல்சி அவர் சேர்மனை பார்த்து அந்த கோரிக்கையும் அவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிறோம். இது போன்ற தண்ணிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் நம்ம எடுக்கிறோம், கண்டிப்பா பண்ணலான்னு சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சியர். நீங்க பார்த்திருப்பீங்க, திடக்கழிவுகள் மேலாண்மை நான் போய் நேரா போனேங்க. அதாவது டெய்லி கலெக்ட் பண்ற அந்த கழிவுகளை எப்படி தரம் பிரித்து, பிளாஸ்டிக் கழிவுகள் தனியா, மக்கும் தனியா, மக்குற குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா பிரிச்சு அதை எப்படி வந்து நம்ம செக்ரிகேட் பண்றோன்றத பார்த்தோம். இப்பவும் உங்க பிரஸ் மீட் முடிச்சுட்டு நான் எங்க போறேன்னா, மணிமுத்தாறுல இருந்து எங்கெல்லாம் குப்பைகள் கொட்டி இருக்கோ அதை ஆய்வு செய்ய போகிறோம். இனிமேல இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து நகராட்சியில சேர்மேன், கமிஷனர் எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு போனேன். போயிட்டு இவ்வளவு தூரம் குப்பைகள் இருக்கு, ரோட்ல இருக்கு, கழிவுகள் இருக்கு,
இதையெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அங்க இருக்கின்ற அந்த லாரிகள், அதாவது குப்பை அள்ளுற லாரி எல்லாம் ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது. ஸோ புதுசா டெண்டர் விட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணி அது மூலம் கலெக்ட் பண்ணி அதை வந்து தரம் பிரிக்கும் போது இந்த குப்பை கழிவுகளை நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர முடியும். இன்னைக்கும் வந்து நான் வந்து இது என்ன ஏரியா, ஒரு குப்பை கழிவு பார்க்க போறோம், கண்டியாங்குப்பம். அங்கதான் அங்க பெரிய அளவுல அந்த குப்பை பிரிக்கிறாங்க. அங்க இன்னைக்கு நான் ஆய்வுக்கு போறேன். ஸோ கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் விருதாச்சலம் ஒரு சுத்தமான ஒரு நகரமாக, ஏன்னா மாவட்டமா அறிவிக்கிறப்போ அதுக்குரிய எல்லா எலிஜிபிலிட்டியும் அந்த இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப கன்சர்னா இருக்கோம். கண்டிப்பாக இதை நாங்கள் செய்வோம். இதுக்கு நேத்தே நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் தான் இது உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கான பதில் ஓட்டு போட்ட தமிழக மக்கள் தான் தரணும். அதுல நான் உறுதியா சொல்றேங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க தொகுதிக்கு போறோம், ஆய்வு செய்யறோம், அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க பேசுறோம். எந்த டெண்டர் கூட விடலை, எந்த ஒரு அடிப்படை வேலைகள் கூட இன்னி வரைக்கும் ஆரம்பிக்கல. இது ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது. ஸோ கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டது. இது ஒன்றும் சும்மா சினிமா கிடையாது, சீன் பண்றதுக்கோ ரீல்ஸ் போடுறதுக்கோ வெறுமனே போட்டோ ஷூட் பண்றது கிடையாது. பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இந்த அரசு வந்து கண்டிப்பாக கவனத்துல கொள்ளணும். அதனால நிச்சயமாக இது நல்ல அரசா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நாங்களும் பொறுத்து இருக்கிறோம், என்ன செய்யறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இன்னும் என்னுடைய பதில்கள் இதை குறித்து இன்னும் அடுத்த சட்டசபை கூடியதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக சொல்றேன். தமிழக முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பெரும் பிரச்சனைகள் பற்றி பேசுறதுக்கான திட்டம் எடுக்கிறா, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்க திட்டம்? நான் சட்டசபையில பேசுறது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வெறும் விருதாச்சலம் தொகுதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்த பத்தியும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒகேனக்கல்ல ஆகஸ்ட் 1 நாங்க மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம் விவசாயிகளுக்காக. இன்னைக்கு வரைக்கும் காவேரியில தண்ணி விடல. மேகதாது அணை கட்டுவோம்னு அவங்க போல்டா சொல்றாங்க கர்நாடகா. நம்ம அரசு என்ன பண்ணுது? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்களா எல்லாம் அரிசி விலை ஒரு கிலோ அரிசி 40-50 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு டன் அரிசி நேத்து மட்டும் 15,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் நம்பி இருக்கிறது அரிசி. இன்னைக்கு அரிசிக்கே இந்த நிலை என்றால் விலைவாசி உயர்வு எப்படி போகும்? இதெல்லாம் நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால எல்னினோன்னு ஒண்ணு வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வறட்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லை, நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்னைக்கு ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றது தான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. நேத்து பாருங்க, ஒரு லாக்டவுன் படுகொலை மறுபடியும் தூத்துக்குடியில நடந்திருக்கு. இதெல்லாம் மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இது மாதிரி தொடர்ந்து லாக்டவுன் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கைகளை நாங்கள் கொடுக்குறோம். எங்க மாவட்ட செயலர் நேராக போய் சந்திக்கிறாங்க. நான் நேரடியா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து தடுக்கப்பட வேண்டும். எந்த காவல்துறைக்குமே வந்து ஒருத்தரை அடிச்சு கொள்கின்ற எந்த சட்டத்திலும் கிடையாது. கூப்பிட்டு போனா விசாரிங்க, அவங்கள கோர்ட்ல ஒப்படைங்க, அவங்க கொடுக்கட்டும். தப்பா இருந்தா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அடிச்சு கொள்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. இது கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏதோ காவல்துறையை வந்து நம்ம பாதுகாக்க தான் போட்டிருக்கோம், அடித்து கொள்றதுக்கு யாரையும் போடல. அது வன்மையாக நாங்க தேமுதிக சார்பா கண்டிக்கிறோம். அதான் நேத்து கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன். வேலியே பயிரை மேய்த கதையா இருக்கு. இனி இது தொடரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். தான் இது பதில் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் சட்டமா கொண்டு வரணும். நீட் வேணான்னு ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லும் போது நீட் அபாலிஷ் பண்ணுங்க. எதுக்கு அப்படி ஒரு போராட்டம் பண்ணி அது கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க? மக்களுக்காக தான் இங்க எந்த ஒரு சட்டமும் சரி, எந்த ஒரு ஸ்கீமும் சரி. மக்களை ஏத்துக்கலன்னா அந்த ஸ்கீம் எதுக்குன்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மத்திய மாநில அரசுகள் கன்சர்ன்ல எடுத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். அதனால அவங்க உரிமையை நிலைநாட்ட அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உரிய முறையில விளக்கம் கொடுத்து, என்ன அவங்கள ஒரே ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. என்ன பண்ணா என்ன?
ஆமா தவறு நடந்துருச்சு இல்ல ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுவுமே சொல்லலைன்றதுனால தான் இந்த போராட்டம் பெருசா போயிட்டு இருக்கு. இது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதனால மக்கள் பக்கம் தான் தேமுதிக நிக்கும். இப்ப நீங்க ஓகே. சொல்லும் 15 ரூபாய் அதிகாரிகள் தரோம், அங்க இருக்கிற கூலி தொழிலாளர்கள் தரோம், அதன் பிறகு வந்து கரண்ட் மின்சாரம் வந்து பக்கத்துல அருகில் இருக்கிற கோயிலையோ வேற எங்கேயோ எடுக்கிறோம். இதுக்காக தான் அந்த 50 ரூபாய் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியாயப்படுத்துறாங்க. லஞ்சத்தில் நியாயப்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா இந்த அரசு நாங்க தூய்மையான அரசு, லஞ்சத்தை தவிர்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அது பெரிய நடவடிக்கை இல்லை. இப்ப 717 மதுபான கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. எத்தனை மூடி இருக்கு உண்மையில? உண்மையில் எத்தனை மூடி இருக்கு? ஒரு பக்கம் மூடிட்டு இன்னைக்கு பாரோட பல இடத்துல டாஸ்மாக் கடைகள் வேற ஒரு ரூபத்துல வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்சாரமே இல்லை. பல இடங்களில் மின்வெட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டண உயர்வு. ஆனா அவருடைய கோரிக்கை செகண்ட் கையெழுத்தே வந்து இவ்வளவு யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா தரோம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மின்சாரத்தை கொடுங்க. மின் கட்டண உயர்வை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற இலவசங்களை அறிவிங்க. ஏன்னா இங்க என்ன உண்மையோ அதை விட்டுறாங்க. கண் துடைப்பு தான் எல்லாமே நடக்குது. மாற்றம்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியலைங்க. புதுசா எந்த மாற்றமும் இங்க வரல. அதே கண் துடைப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசு வெறுமனே இது சினிமா கிடையாது. அதனால உண்மையான ரியல் ஹீரோ ஆகணும்னா சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும். ஓகே.